முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாக நிற்கும் பழனி மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குவதற்கு முக்கிய காரணம் அந்த கோவிலின் மூலவ விக்கிரகம். இருந்தும் பழனி மூலவர் தண்டாயுதபாணி சுயம்பு மூர்த்தி அல்ல. சித்தர் பெருமக்களில் மிக முக்கியமானவரான போகர் மகாமுனியால் நவபாஷாணங்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டு இந்த பழனிமலை குன்றில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். இந்த பழனியைப் போலவே அதன் அம்சங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு போகருக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மகா முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பழனி மூலவரைப் போலவே மேற்கு பார்த்து நின்று திருமணத்தடை, புத்திர பாக்கியம், கல்வி ஞானம் என வேண்டுபவருக்கு வேண்டிய அனைத்தையும் அருளும் தண்டாயுதபாணியாக சத்தியமங்கலத்தில் இருந்து கொடிவேரி செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் சிவியார்பாளையம் கிராமத்தில் ஒரு குன்றின் மேல் நின்று அருள்பாலிக்கிறார் தவளகிரி முருகன். நம் சத்தியமங்கலத்தில் இப்படி ஒரு முருகன் கோவிலா என்று பிரமிக்க வைக்கும் தவளகிரி முருகன் கோவிலின் உருவாக்கம், பிரதிஷ்டை, கோவிலில் நடக்கும் சக்தி வாய்ந்த வழிபாடுகள், பூஜை முறைகள் மற்றும் அருகில் அமைந்திருக்கும் மற்ற முக்கிய கோவில்கள் ஆகிய அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வட இந்தியாவில் கங்கையுடன் யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் தலம் திரிவேணி சங்கமம் எனப்படுகிறது. இதில் சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியாமல் சூட்சம நிலையில் இணைவதாக ஐதீகம். அதுபோல தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பவானி, காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத சூட்சம நிலையில் அமிர்த நதி என்று 3 நதிகள் கூடும் இடம் தென் திரிவேணி சங்கமம் என்றழைக்கப்படும் பவானி கூடுதுறையாகும். இந்த திரிவேணி சங்கமத்தில் அமைந்துள்ளதுதான் பவானி ஸ்ரீ சங்கமேஸ்வரர் திருக்கோவில். குபேரனுக்கு காட்சி கொடுப்பதற்காக இலந்தை மரத்தடியில் சுயம்புவாக முருகப்பெருமான் தோன்றிய தலம் இது. இந்த தலத்தின் பெருமைகளை கேள்விப்பட்ட துர்வாச முனிவர் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்ட பின்னர் பவானி நதியினை கடக்கும் போது ஆற்றில் வெள்ளம் அதிகரித்தது. திடீரென பெருகிய ஆற்று வெள்ளத்தில் அவர் சிக்கி தத்தளித்த போது மயில் ஒன்று பறந்து வந்து ஒரு குன்றின் மீது அமர்ந்து ஒரு கலங்கரை விளக்கம் போல அவருக்கு கரையை காட்டியுள்ளது. மயில் இருக்கும் திசையை நோக்கி நீந்தி கரையை அடைந்தார் துர்வாசர். முருகப்பெருமான் மயில் மூலமாக அருகில் குன்றிருப்பதை உணர்த்தியதோடு மனம் தளராத தைரியத்தையும் தனக்கு கொடுத்துள்ளார் என்பதை உணர்ந்து அந்த நன்றிக்கடனாக மலையின் உச்சியில் முருகனை பிரதிஷ்டை செய்து வழிபட திருவுள்ளம் கொண்டார். அதன்படியே ஒரு கல்லை தன் யோக வலிமையால் சக்தியூட்டி அதையே மூலவராக மலைக்குன்றின் உச்சியில் பிரதிஷ்டை செய்தார். இதன் காரணமாகத்தான் சதா பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு அருமருந்தாக இந்த சிவியார்பாளையம் தவளகிரி முருகன் விளங்குகிறார். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் முருகனின் இருப்பிடங்களாக சீர்மிகு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றமும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதில் வெண்குன்றம் என அவர் குறிப்பிட்டிருப்பது இந்த தவளகிரிதான் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இளங்கோவடிகள் காலத்து 1500 ஆண்டுகள் பழமையான இந்த முருகன் கோவில் சிதலமடைந்ததால் அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியை ஆட்சி புரிந்த மைசூர் மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர். மேலும் திப்பு சுல்தான் தனது படைத்தளபதிகளில் ஒருவரின் வேண்டுகோளை ஏற்று இந்த தண்டாயுதபாணி சுவாமிக்கு கர்ப்பகிரகம் கட்டித்தந்ததாக செவிவழி செய்தி உண்டு. அதற்கு ஏற்றாற்போல கோவிலின் கருவறை சுவர் மிக பழமையானதாகவும் கோபுரம் மட்டும் புதியதாக காணப்படுகிறது. திப்பு சுல்தான் பயன்படுத்திய சுரங்கப்பாதையும் நம் தவளகிரி முருகன் கோவில் படிக்கட்டு வழியாக வரும்போது இடும்பன் சன்னதிக்கு அருகே அமைந்துள்ளது. இந்த சுரங்கப்பாதை தவளகிரி முருகன் கோவிலில் இருந்து சத்தியமங்கலம் வேணுகோபால் சுவாமி கோவில் வழியாக மைசூர் வரை செல்கிறது என்ற செவிவழி செய்தியும் உள்ளது. இந்த கோவில் பழனிக்கும் முந்தைய கோவில் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதோடு இந்த கோவில் பழனியோடு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ளது என்பதையும் பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன் ஓதிமலை முருகன் கோவில் பற்றிய வீடியோ வெளியிடுவதற்கான செய்தி சேகரிப்பின் போது அதில் குமாரபாளையம் முருகன் கோவில் என்ற ஒரு தகவல் கிடைத்தது. ஓதிமலை முருகன் வரலாறுப்படி முன்பொரு காலம் மகாமுனி போகர் நவபாஷாணத்தை பயன்படுத்தி ஒரு முருகன் சிலை வடித்து அதை பழனிமலை குன்றில் பிரதிஷ்டை செய்து அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திரவங்களை நோய்வாய்ப்பட்டவர்கள் உட்கொண்டால் எந்த வியாதியாக இருந்தாலும் நொடிப்பொழுதில் மறைந்துவிடும் அளவிற்கு ஒரு மறை ஞானத்தை உருவாக்க பழனியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து வந்தவருக்கு அதற்கு மேல் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்ற குழப்பம் எழ சட்டென்று அவருக்கு ஓதிமலை ஞாபகம் வந்தது.
பிரம்மனிடம் இருந்து சிருஷ்டி தொழிலை பறித்து தானே பிரம்மனாக அமர்ந்து படைத்தல் தொழிலை மேற்கொண்ட முருகப்பெருமான் வீற்றிருக்கும் தலம் அல்லவா ஓதிமலை. நேராக அங்கு சென்று முருகனை குறித்து வேள்வி நடத்தினார் போகர்முடி. தன் தரிசனம் வேண்டி வேள்வி நடத்தி கொண்டிருக்கும் போகருக்கு பழனிக்கு வழிகாட்ட முருகன் போகர் முன் தோன்றி அவரை குமாரபாளையம் வரை அழைத்து வந்து அங்கிருந்து பழனிக்கு அவருக்கு வழிகாட்டி பின் அங்கேயே அவர் கோவில் கொண்டு விட்டதாக வரலாற்றில் கூறப்பட்டிருந்தது. எனவே ஓதிமலையில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குமாரபாளையம் முருகன் கோவில் எங்குள்ளது என்று தேடியபோது அந்த கோவிலை கண்டுபிடிக்க முடியவில்லை. கோவில் எங்குள்ளது என்பதை அந்த முருகனை காண்பிப்பார் என்ற நம்பிக்கையில் அந்த தேடுதலை சற்று நிறுத்திவிட்டு அடுத்த பதிவிற்கு சென்றுவிட்டோம். கடந்த வாரம் தவளகிரி முருகன் கோவில் பற்றி கேள்விப்பட்டு அந்த கோவில் பற்றிய செய்திகளை சேகரிக்கும் போது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஓதிமலை வரலாற்றில் கூறப்பட்டிருக்கும் குமாரபாளையம் முருகன் கோவில் இந்த தவளகிரி முருகன் கோவிலாக இருக்கலாம் என்று தோன்றியது. காரணம், இந்த குன்றின் பெயர் தவளகிரி என்றாலும் இந்த தலத்தின் பெயர் குமாரபாளையம்தான். எனவே ஓதிமலையின் வரலாற்றில் கூறப்பட்டிருக்கும் குமாரபாளையம் முருகன் கோவில் இந்த சிவியார்பாளையம் தவளகிரி முருகனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் தவளகிரி முருகன் கோவிலில் நாம் தரிசிக்கும் மூலவ விக்கிரகம் அன்று துர்வாசர் வடிவமைத்த சிலை அல்ல. சுமார் 50 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் இடி மின்னல் தாக்கி கோவில் மூலவ சிலையும் கோபுரமும் சிதலமடைந்தது. இதனை அன்றைய திருப்பணிக்குழு முயற்சி எடுத்து பழனிக்கு சென்று அங்கு கல் எடுத்து சிலை வடித்து இந்த தவளகிரியில் பழனி தண்டாயுதபாணியைப் போலவே மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்து 1958ஆம் ஆண்டு கும்பாபிஷேகமும் செய்து வைத்துள்ளார்கள். மேலும் பழனி முருகனின் சுண்டு விரலில் தட்சிணி மோதிரம் இருப்பது போல தவளகிரி முருகன் சுண்டு விரலிலும் தட்சிணி மோதிரம் உள்ளது. அதேபோல பழனியில் வடக்கு திசையில் இருந்து தெற்கு நோக்கி சண்முக நதி பாய்வது போல இங்கு பவானி நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்கிறது. இதனால் பழனிக்கு சென்ற பலனை இத்தலத்து தண்டாயுதபாணி சுவாமியை தரிசித்தால் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் போகருக்கு முருகன் பழனியையே வழிகாட்டிய தலம் இந்த கோவில் என்பதால் பழனி தண்டாயுதபாணிக்கும் மூத்தவர் இந்த தவளகிரி பால தண்டாயுதபாணி. வெண்ணிற பாறைகளை கொண்ட தவளகிரி மலை ஏறிச் செல்ல 270 படிகளை கொண்ட பாதையும் வாகனங்கள் செல்ல தார் சாலையும் உள்ளன. இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் வாகனங்களை மலை அடிவாரத்தில் நிறுத்திவிட்டு அங்கேயே மேற்கு நோக்கி நாகருடன் வீற்றிருக்கும் விநாயகரை முதலில் தரிசிக்கின்றனர். படிக்கட்டுகள் வழியாக சென்றால் கூடுதல் பலனுண்டு என்பதை அவர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்ததாகவும் படிக்கட்டுகள் வழியாக சென்றால்தான் மலைக்கு நடுவில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் இடும்பன் குமரன் அருள் பெற முடியும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இடும்பன் குமரனை தரிசித்த பின்னர் மேற்கு நோக்கி பார்த்தால் பவானி நதி பாய்ந்து வரும் அழகை ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து படிகளேறி சென்றால் தனித்தனி சந்நிதிகளில் பால விநாயகரும் வள்ளி தெய்வானையும் கிழக்கு நோக்கி அருள்கின்றனர். இங்கு அமைந்திருக்கும் வள்ளி தெய்வானைக்கு ஈடாக எந்த கோவிலையும் குறிப்பிட முடியாது. பொதுவாக வள்ளியும் தெய்வானையும் முருகனுடன் திருமண கோலத்தில்தான் இருப்பர். ஆனால் இங்கு வள்ளி தெய்வானை இருவரும் முருகனை அடைய வேண்டும் என்ற நோக்கில் கன்னிப் பெண்களாக தவக்கோலத்தில் காட்சி தருகின்றனர். மேலும் இந்த கருவறை கோபுரத்தில் வள்ளி தெய்வானை இருவரும் மகிழ மரத்தடியில் அமர்ந்து தவம் இருப்பது போன்ற ஒரு சிற்பம் காண கிடைக்காத ஒரு பொக்கிஷமாகும். இதுபோன்ற ஒரு அமைப்பை வேறு எந்த முருகன் கோவிலிலும் பார்க்க முடியாது. திருமண தடையுள்ள கன்னிப்பெண்கள் வள்ளி தெய்வானைக்கு 21 நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தித்து பின் முருகனிடம் வழிபடுவது நிச்சயம் அவர்களுக்கு இருக்கும் திருமண தடையை நீக்கி நல்ல வரனை அமைத்துத் தரும் என்பது ஐதீகம். வேண்டுதல் நிறைவேறிய பின்னர், அதாவது திருமணம் நடந்த பின், பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வள்ளி தெய்வானைக்கு பாவாடை சாற்றியும் வள்ளி தெய்வானை தவளகிரி முருகனுக்கு பூமாலை சாற்றியும் மேலும் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தும் தேர் இழுத்தும் அவர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். அதேபோல குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வள்ளி தெய்வானைக்கு நெய் தீபம் ஏற்றி பின்னர் கோவிலின் ஸ்தல விருட்சமான மகிழ மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த இரு சன்னதிகளும் தண்டாயுதபாணி சுவாமி சன்னதிக்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளன. மேல் பகுதியில் மூலவர் வீற்றிருக்கும் சன்னதியின் கருவறையில் தண்டாயுதபாணி சுவாமி சத்தியமங்கல நகரத்தை நோக்கி மேற்கு பார்த்தவாறு வலது கையில் தண்டாயுதமும் இடது கையினை இடுப்பில் வைத்து அழகு ததும்ப காட்சி தருகிறார்.
மற்றொரு தனித்துவமான விஷயம் இந்த கோவிலில் நடைபெறுகிறது. பொதுவாக சில கோவில்களில் சிவலிங்கத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் சூரிய கதிர்கள் படுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதைப் போலவே பங்குனி மாதம் முதல் 3 தினங்களில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னர் முதல் நாள் மூலவர் பாலதண்டாயுதபாணியின் பாதத்திலும், 2வது நாள் அவரது மார்பிலும், 3வது நாள் முகத்தின் மீதும் ஒளிபடுவதால் இவர் சூரியனால் வழிபடப்படும் முருகன் என்ற சிறப்பையும் பெறுகிறார். இதுபோல ஒளிவிலும் தருணத்தில் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அதில் கலந்து கொண்டால் முருகப்பெருமானின் ஆசியோடு சூரிய பகவானின் அருளும் நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம். இந்த திருக்கோவிலில் முருகனை பிரதிஷ்டை செய்த துர்வாச முனிவரின் சிலை வன்னி மரத்தடியில் அமைந்துள்ளது. இங்கே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெறும் சத்ரு சம்ஹார திரிசதி மிகவும் விசேஷமானது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைக்கும் பக்தர்கள் கோவில் அர்ச்சகரிடம் முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு அவர்கள் கூறும் நேரத்தில் இங்கு வந்து சத்ரு சம்ஹார திரிசதி, அதாவது முருகனின் வேலுக்கு நடக்கும் அர்ச்சனை அபிஷேகங்களில் தொடர்ந்து 3 முதல் 5 வாரங்கள் கலந்து கொண்டால் அவர்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையாக இருந்தாலும் தவளகிரி முருகன் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். தவளகிரி முருகன் கோவிலில் மாதம் வளர்பிறை சஷ்டி தினத்தன்று காலை 9 மணிக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து தவளகிரி முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார பூஜைகள் நடைபெறுகின்றது. மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று காலை 10 மணிக்கு தவளகிரி முருகனுக்கு அபிஷேகம், அலங்கார பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்து வள்ளி, தெய்வானை, கல்யாண சுப்பிரமணியர் மயில் வாகனத்தில் கோவில் வலம் வருவார்கள். அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு தவளகிரி முருகனுக்கு அபிஷேகம், அலங்கார பூஜை நடைபெறும். அதன் பின்னர் தேரோட்டமும் நடைபெறும். மாதம் பௌர்ணமி அன்று காலை 10:30க்கு தவளகிரி முருகனுக்கு அபிஷேக, அலங்கார பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு தவளகிரி முருகனுக்கு அபிஷேகம், அலங்கார பூஜை நடைபெறும். அதன் பின் தேரோட்டமும் நடைபெறும். தவளகிரி முருகன் கோவிலில் வாரம் அனைத்து செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு முருகன் கோவிலில் அமைந்துள்ள விநாயகர், வள்ளி தெய்வானைக்கு அபிஷேகம், அலங்கார பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு மேல் தவளகிரி முருகனுக்கு அபிஷேகம், அலங்கார பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்படும். ஆங்கில வருடம் புத்தாண்டன்று முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணிகை கோவிலில் நடைபெறும் படிபூஜை போலவே தவளகிரி முருகன் கோவிலிலும் ஜனவரி 1ஆம் தேதி படிபூஜை நடைபெறுகிறது. முருகன் பிறந்த நாளான வைகாசி விசாக திருவிழா வருடம் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. தவளகிரி முருகன் கோவிலில் வருடம் கந்தசஷ்டி விழாவில் முருகன் 7 நாட்கள் 7 விதமான அலங்காரத்தில் அருள்பாலிப்பார். கந்தசஷ்டியின் 6ஆம் நாள் சூரசம்ஹார விழா நடைபெறும். 7ஆம் நாள் திருக்கல்யாணம் நடைபெறும். அதேபோல தைப்பூச திருவிழா 6 கால பூஜையுடன் பக்தர்கள் காவடி ஆட்டத்துடன் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. தைப்பூசத்தன்று சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள். பங்குனி உத்தரத்தன்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகில் இருக்கும் கொளப்பலூர் கிராம மக்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு குல தெய்வமாகவும் இந்த தவளகிரி முருகன் விளங்குகிறார். மேலும் கோபி மற்றும் சத்தியமங்கலத்தை சுற்றி இருக்கும் கோவில்களான மாக்கினான்கொம்பை வெள்ளிமலை முருகன் கோவில், பண்ணாரி அம்மன் கோவில், குமாரப்பாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில், காசிபாளையம் மூன்றுமுக முத்து வேலாயுத சுவாமி திருக்கோவில், பச்சமலை, பவளமலை, குமநாயக்கன் பாளையம் குருமடவு பால தண்டாயுதபாணி திருக்கோவில், குருவந்தூர் ஆஞ்சநேயர் கோவில், கோட்டு வீராம்பாளையம் மாசான பத்ரகாளி அம்மன் கோவில், வரதம்பாளையம் வனபத்ரகாளி அம்மன் கோவில், பங்களாபுதூர் தண்ணீர் பந்தல் சஞ்சீவிராய பெருமாள் கோவில், கெஞ்சனூர் லட்சுமி நரசிம்மர் கோவில் ஆகிய அனைத்து கோவில்களில் இருந்தும் இந்த தவளகிரி முருகன் கோவில் ஒரு 10 அல்லது 15 கிலோமீட்டருக்கு உள்தான் அமைந்துள்ளது. எனவே மேற்கொண்ட கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவசியம் தவளகிரி முருகனை தரிசித்து அவர் ஆசியை பெற்று வரலாம். கோவிலின் முகவரி, பஸ் வழித்தடம் ஆகிய அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வழிபாடுகள் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். கூடிய விரைவில் பதிலளிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.